நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நலம். சிறப்பான வாரத்தினுடைய முதல் வேலை நாள தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கான கதை என்ன? இந்த விடிந்திருக்கும் இந்த காலை எல்லோருக்கும் விருப்பம் போல அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸிபிஷனை வந்து தலைமை ஆசிரியர் வந்து பார்க்க வர்றாரு. ஒரு டேபிளா போய் பார்த்துட்டே இருக்காரு. இந்த கதையோட ஹீரோ நம்ம தலைவர் அந்த மாணவனுடைய டேபிள் கிட்ட போறாரு. அந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் வச்சிருக்கான். சரி. ஒரு பாக்ஸுக்கு மேலேயும் ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் மேல இருக்க எடுத்து படிக்கிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கும் உயிரினத்திற்கு வந்து பல்லில் விஷம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல பாம்பினுடைய ஒரு படம் இருக்கு. சரி, 2ஆம் பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அதை படிக்கிறாரு. இதுக்குள்ள இருக்க உயிரினத்திற்கு வந்து கொடுக்குல விஷம் இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்றாரு. உள்ள தேல் படம் இருக்கு. சரி, 3ஆவது பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணலான்னு ஆர்வத்தோட போய் ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்ப படிக்கிறாரு, இதுக்குள்ள இருக்க உயிரினத்துக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வந்து விஷம் இருக்கு அப்படின்னு. டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க? உள்ள மனுஷன் போட்டோ தானே வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஓப்பன் பண்ணா கண்ணாடி இருந்துச்சு. எஸ், நம்ம எல்லாருமே வந்து விஷயம் மத்தவங்களுக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு மத்தவங்களை சுட்டி காட்டுறோம்ல, குறை சொல்லிட்டே இருக்கோம்ல இந்த உலகத்துல. நமக்குள்ளேயும் அந்த விஷம் இருக்கு, நமக்குள்ளேயும் அந்த குறைகள் இருக்கு அப்படின்றது அவர் ஒரு நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி பிரமிப்பா அதை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஓகே, நம்மளுடைய மனசாட்சின்னு ஒரு கேள்வி கேட்கும்ல, நமக்குள்ளேயும் அப்போ அந்த விஷம் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும். நிச்சயமா. இதே மாதிரி இன்னொரு கதையும் கேட்டிருக்கிறேன். அந்த கதையில இந்த மாதிரி உலகின் மிக கொடூரமான உயிரினத்தை பார்க்கணுமா, நீங்க பாருங்க உள்ள கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து உண்மையாகவே ஒரு இடத்துல இருக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சென்னையில இருந்து மகாபலிபுரம் போற சாலையில வந்து crocodile பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து முதலை பண்ணை, முதலையோட வெரைட்டிஸ் ஆஃப் முதலைகள், அலிகேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ள மிக கொடூரமான விலங்கு உள்ள இருக்குது, தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக ஓப்பன் த டோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப நான் சொன்னேன், மச்சான் உள்ள கண்ணாடி இருக்கும் பார்க்காத அப்படின்னு. நம்ம பசங்க எங்கே சொன்னோம், நம்ம கேட்பாங்க, இல்லை வேற ஏதோ இருக்குது உனக்கு தெரியாது போ அப்படின்னு திறந்து பார்த்தா அதில் நம்ம மூஞ்சே தெரிகிற மாதிரி கண்ணாடி இருக்கும். ஸோ உண்மையில ஏதோ ஒரு விதத்தில் நாமும் பல நேரங்களில் மிருகங்கள் போல தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதை தெரிஞ்சிருந்து அதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் போதுமானது. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே. பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில். வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய், மன்னிக்கும் மனம் தருவாய். ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். ஆலய தரிசனம் பார்த்த எல்லோருடைய முகத்திலையும் ஒரு மலர் வந்து மலர்ந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த தளத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த கதையில இருந்து கூட இன்னைக்கான நம்ம சிந்தனை அப்படிங்கிறத நம்ம ஒரு தொடக்கமாக எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு மிருகம் போல தான் இருக்கிறோம். ஸோ ஒரு பழைய திரைப்பட பாடல் நடிகர் கமலஹாசன் அவருடைய பாடலுங்க, கடவுள் பாதி மனிதன் மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் அப்படிங்கிற. ஸோ அது எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம கடவுளை போல உதவிகள் செய்து பிறருக்காக வாழ்கின்ற பொழுது ஒரு கடவுள் தன்மையோடும் நமக்காக சுயநலத்தோடு வாழ்கின்ற பொழுது ஒரு மிருகத்தன்மையை நமக்குள்ள என்ன பண்ணுது இருக்குது. இப்போ இந்த ரெண்டுல எது அதிகப்படியா வளரும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நாம் அதிகமாக உணவு அளிக்கின்றோமோ அதுதான் அதிகப்படியா வளரும். ஸோ அந்த நிலையில எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்குமே ரோல் மாடல் அப்படின்னு இருக்குது. அந்த ரோல் மாடல் எனக்கு மட்டும் தான் அவங்க ரோல் மாடல்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பலருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அனைவரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட லைஃப் என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். அப்போ அதுபோல் நாமும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், மற்ற எல்லாரும் விரும்பக்கூடிய வண்ணம் நம்முடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் செய்யணும் அதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அப்போ முதல் விஷயம், இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி கிட்டலாம் நம்ம பெரிய பேர் எடுக்கணும், நல்ல பேரன் நல்ல பேத்தி அப்படின்னா அவங்க கிட்ட பேர் எடுக்கணும். தாத்தா பாட்டி கிட்ட நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஓவரால் எல்லா கிராண்ட் பேரண்ட் கிட்டையுமே வந்து நல்ல பேர் எடுக்கணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க கேட்கறதெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க பேசுறது நீங்க ஒரு 10 நிமிஷம் காது கொடுத்து கேட்டீங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமைதியா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது, அவ்வளவுதான். அது அவங்களுடைய மனசை கவருவதற்கு அந்த ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்டா போதும். அது எப்படி அவங்க தாத்தா பாட்டிக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளயுமே புலம்புவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த புலம்பலை கேட்கறதுக்கு யாரு இருக்கிறா, அதுதான் இங்க கேள்வி. அப்ப அந்த கேட்கக்கூடிய நபரா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபரா நம்ம இருக்க முடியும். அப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுறதை காட்டிலும் மற்றவங்க பேசுறதுக்கு செவி கொடுத்து கேட்டோம் அப்படின்னா பிறர் விரும்பக்கூடிய மனிதராக நம்மால் மாற முடியும். கண்டிப்பா ஜோ. அதாவது மற்றவர்கள் விரும்பக்கூடிய நபரா நம்ம வந்து நடிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக சில செயல்கள் செய்தால் போதும், நற்செயல்கள் தன்னாலே அந்த பேர் நமக்கு வரும் அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முறை விடத்தில்
வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம், வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. குருக்கள் நீதியை ஆடையன அணிவார்களாக. அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீ திருப்பொழிவு செய்த அரசரை ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும், புறக்கணியாதேயும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரினுடைய நம்பிக்கை தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். உமது உறைவிடம் இதோ நீர் தங்குகின்ற ஆலயம். அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் ஆராவாரமும் நன்மைத்தனங்களும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த திருப்பாடலிலே ஒரு எதிர்நோக்கை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீது அரசர் இதோ ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து பாடுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. உமது திருப்பேலை எஃபேத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதனை கண்டுபிடித்தோம். ஆண்டவரே உறைவிடத்திற்கு நீர் விரைந்து வாரும் என்று அவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி கண்டடைந்து அவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்ற ஒரு ஜெபம் நிறைந்த திருப்பாடலாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் உறைகின்ற அந்த இடம் கோவில் மற்ற இடங்கள் மட்டுமல்ல, நமது உடலாகிய ஆலயமும் ஆண்டவர் உறைகின்ற இடமாக அமைந்திருக்கிறது. நமது உள்ளத்திற்குள்ளாக, நம் உடலுக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் உறைய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது உடலும் கோவிலாக மாறும், ஆண்டவர் உறைகின்ற இடமாகவும் மாறுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நான் என்ற அகந்தையை அகற்றுகின்ற பொழுது, இறைவனுக்கு இடத்தை கொடுக்காமல் என் உள்ளத்திற்குள்ளாக, என் உடலுக்குள்ளாக நான் அடைத்து வைத்திருக்கின்ற பல தீமையான காரியங்களை விளக்குகின்ற பொழுது, என்னுடைய தேடுதல் எல்லாம் செல்வத்திலும் பணத்திலும்
இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தருகின்றதிலும் தேடல் அமைந்திருந்தது என்றால், இறைவன் உரைகின்ற இடமாக நமது உடலும் நமது மனமும் அமையாது. நாம் வெளியிலே ஆலயத்திலே மட்டுமே இறைவனை தேடுகின்ற நிலையை உருவாகிவிடும். இன்றைக்கு இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது, எவ்வாறு தாவீது அரசர் ஆண்டவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்றாரோ, அவரை தேடி கண்டுபிடித்து, ஆண்டவரே உமது திருப்பேழையோடு நீர் உறைவிடத்திற்கு விரைந்து வாரும் என்று அவரை அழைத்து அரவணைத்துக் கொள்கிறாரோ, நாமும் அவ்வாறாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன் தீமைகளை களைந்தெறிய, ஆண்டவர் வருவதற்கு தடையாக இருக்கின்ற என் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ற நாளிலே நான் கற்றுக்கொள்வேன். இதோ ஆண்டவர் உரைகின்ற இடமாக அவருக்கு நான் இடத்தை ஏற்பாடு என் உள்ளத்திலே முதலில் செய்கின்ற பொழுது, என்னுடைய வழிபாடும் ஆண்டவரை நான் வெளியிலே ஆலயங்களிலே தேடுகின்ற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறதையும் இரண்டையும் நான் உண்டல கலக்கின்றேன். அதிலே இறைவனிலே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி உறைவேன். ஆகவேதான் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே உமது நீதியை குருக்கள் ஆடையென அணிந்து கொள்வார்கள், உம் அன்பர்கள் அக்களிப்பார்கள். காரணம், உமது பரிந்து பேசுதலும் உமது உறைவிடமாக நீர் எங்களையே தேர்ந்து கொண்டதன் வழியாக நாங்கள் அக்களிப்போம் என்று அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென ஒரு இடத்தை என் உள்ளத்திலே நான் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, நான் அதிகமாக தேடுவது இறை பிரசன்னத்தையும், எனக்குள்ளாக இறைவன் கடந்து வர, எனக்குள்ளாக இறைவன் உரைய அவரது வார்த்தைகளையும், அவர் எவ்வாறாக என் வாழ்வை மாற்றுவார் என்ற தேடலையும், அவர் வழியிலே நான் செல்வதற்கான வழியின் தேடல்களையும் இன்றைக்கு நான் தேட அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தேடுதல் இறைவனுடைய உறைவிடமாக என் உள்ளத்தை மாற்றுகிறது. அங்கே இறைவன் உரைகின்றார். என் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஆரவாரம் எழும்புகிறது. என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது, மாட்சியால் நிரப்பப்படுகிறது. ஆக இந்த அருமையான நாளிலே இறைவனை பல நிலைகளிலே நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆலயங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடுதல் ஒரு நிறைவை தராது. என் உள்ளத்திலும் இறைவன் உரைகின்றார் என்பதை நான் உணர்ந்து பார்க்க, என் உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை களைந்தெறிய நான் முற்படுகின்ற பொழுது அந்த தேடுதல் நிறைவு அடைகிறது. அந்த நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். இந்த அருமையான காலை வேளையிலே, இறைவா என் உள்ளத்திலே உரைய எழுந்து வாரும், என் உள்ளத்திலே உறைந்து உமது திரு இடமாக என் உள்ளத்தை மாற்றி என்னை வாழ்வியும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு இறைவா, இதோ என் உள்ளத்தை உமக்காக ஆயத்தப்படுத்துவேன். எனது தேடுதலும் நீராகவே இருக்கின்றீர். எனது தேடுதல் எப்பொழுதுமே எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறது. உம்மை தேடுகின்ற பொழுது ஆசீராக எனக்கு அமைகிறது. இந்த நாளிலே உம்மை தேடவும், உமது பிரசனத்தை என் உள்ளத்திலே ஏற்க, உறைவிடத்தை அமைக்க, என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தவும் எனக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். தொடர்ந்து என்னை ஆசிர்வதியும் வழிநடத்தி அருளும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாற வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிடுன்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிடு மூஞ்சி அப்படின்னு பேர் வச்சிருவாங்கல்ல ஜோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம போய் ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாதுதான். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வந்து ஏதாவது சொன்னாலும் சரி, செய்திகள் சொன்னாலும் சரி, அது நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது நம்மளுடைய பதில் உரை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா கனிவான வார்த்தைகளால நம்ம வந்து அதை பதில் அளிக்கணும். ஸோ அது யாரா இருந்தாலும் அது ரொம்ப விரும்பக்கூடிய ஒன்றா இருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்வீட்டா பேசுறாங்க, நம்ம ஒரு கோவமா பேசினா கூட அவங்க எவ்வளோ அழகா அதை வந்து சொல்யூஷன் கொடுத்து நம்மளை அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே, ஒரு பெரிய பிரச்சனை வந்தா கூட அப்படி பேசுற அந்த இடம் வந்து ரொம்ப அழகான ஒரு தருணமா அமைஞ்சிரும். கண்டிப்பா. இது நம்ம ஸ்பீக் கைண்ட்லி அப்படிங்கிறப்ப எல்லாரும் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப கனிவாக தான் பேசுறேன், ரொம்ப கரெக்டாக தான் பேசுறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும்.
யூத் டீமில் இருக்கிறப்போ ஃபாதர் செங்கோல் தாமஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட், இப்போ வந்து பாரிஸ் பிரிஸ்ட் ஆகிட்டாரு. அப்போ நாங்கள் இருக்கும்போது அசிஸ்டண்டாக இருந்தாப்புல ஃபாதர். அப்போ நாங்கள் போய் ஃபாதர் நாங்கள் மீட்டிங்கில் எது சொன்னாலும் இந்த பசங்க வந்து அதை என்னமோ நாங்கள் ஆர்டர் போடுற மாதிரி எடுத்துக்கிறாங்க, அதனால செய்ய மாட்டேன்னு சொல்லி முரண்பட்டு நிற்கிறாங்க, எந்த ஒரு வேலையும் எங்களால் என்ன பண்ண முடியல, சேர்ந்து செய்ய முடியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க லீடராக மாற்றிருங்க, அவங்க விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள் இருங்க, நாங்கள் அவங்களோட என்ன பண்ணிடுறோம் ஒத்துழைச்சு போயிடுறோம் அப்படின்லாம் பேசணும். அப்போ சொன்னார், நீங்கள் பேசுறது ஆர்டர் மாதிரி, நீங்கள் நார்மலாக பேசுறது ஆர்டர் மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேச்சு என்ன பண்ணிடணும், மாற்றிக்கணும். இப்போ உங்களுக்கு கோவில் சுத்தம் பண்ணணும் இந்த வாரம், நீங்கள் சுத்தம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபாதர் கோவில் சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் எல்லாருக்கும் வேலை இருக்கும், அதனால வேணான்னு சொல்லிடலாம் என்ன அப்படின்னு நீ சொல்லிப்பாரு அப்படின்னா. அப்போ இதே மாதிரி அங்கே போய் மீட்டிங்கில் பேசுவோம், ஃபாதருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வேலைக்கிழமை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் வேலை இருக்கும் அதனால விட்டுலாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் எப்படி விட முடியும், நம்ம கோயில் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும், வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த வேலை எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்போ அந்த கனிவான வார்த்தைகள் அப்படிங்கிறது இது போல அந்தந்த இடத்திற்கு ஏற்றார் போல யார்கிட்ட எப்படி பேசணும். ஏன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டு நான் சொன்னா கேட்க மாட்டியா, நான் ஒரு தலைவர், நான் சொன்னா தான் நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா செய்யணும்னு கொஞ்சம் போல அவங்க மனசுல அழிச்சிருவாங்க, இல்லாம போய்விடும். ஏன்னா நாமளும் பிறர் நம்மளை கட்டுப்படுத்த என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். சோ அப்ப கனிவான சொற்களை பேசுகின்ற பொழுது, கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராய் நம்மால் மாற முடியும். இன்னும் எப்படி எல்லாம் இருக்க முடியும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பிப்ரவரி 9 புனித மிக்வெல் கோடேரோ. ஈக்வெடார் நாட்டிலுள்ள குவன்கா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1854 பிறந்தார் மிக்வெல் கோடேரோ. பிறந்தது முதல் 5 வயது வரை நிற்க முடியாமல் ஊனமாக இருந்த இவர் தன் பெற்றோரின் இறை வேண்டுதலால் மெல்ல மெல்ல கால் தாங்கியபடி நடக்கத் தொடங்கினார். தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1868 மார்ச் 24 கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையில் சேர்ந்து அருட்குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஆசிரியராக தன் பணியினை தொடங்கிய மிக்வெல் பாடம் நடத்தும் முறை, விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கி மாணவர்களுக்கு நல்வழி காட்டினார். ஆண்டவருக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் பணி செய்யுங்கள் என்று தன் சக துறவிகளிடம் கூறிய இவர் அனைவரிடமும் அன்போடு பழகினார். இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கிறிஸ்தவ ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட எதிரிகளிடமிருந்து நற்கருணையினை பாதுகாத்த அருட்குரு மிக்வேல் துன்புற்ற மக்களுக்கு ஆறுதல் அளித்தார். கிபி 1896 முதல் 1905 வரை நவ துறவிகளுக்கு பயிற்சியாளராக இருந்த இவர் ஜப்பான் சென்று தன் சபையின் எழுத்து கருவூலங்களை பிரெஞ்சு மொழியிலிருந்து ஸ்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்தார். 32 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து மாணவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்த அருட்சகோதரர் மிக்வெல் கோடேரோ உடல் நலிவுற்று கிபி 1910 பிப்ரவரி 9 விண்ணகம் சென்றார். தன் எழுச்சியூட்டும் எழுத்துக்களாலும் வலிமை மிகுந்த மறைவுரையினாலும் ஆண்டவரை அறிவித்து கல்வி பணியினை செய்து வாழ்ந்த அருட்குரு மிக்வெல் கோடேரோவினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1984 அக்டோபர் 21 புனிதராக உயர்த்தினார். புனித மிக்வெல் கோடேரோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம்
ஆசிரிய பெருமக்கள் தங்களது பொறுப்புணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் சில காரியங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்துல நடிகர் விஜய் சொல்லியிருப்பாரு ஒரு பஞ்ச் டைலாக், என்ன அப்படின்னா, இன்னைக்கு யார்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. என்னது அப்படின்னா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இப்போ நம்ம ஒரு வார்த்தைகள் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னா நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அது பேரே என்ன ஜோ, வாக்கு உறுதி தானே. உறுதியா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றது தானே. கண்டிப்பா. அப்போ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லவும் செய்யணும், சொல்றதை செய்யணும். நாம் சொல்லொன்று செயலொன்று. அதாவது விவிலியத்துல படிக்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு இருக்கு போ அப்படின்னு சொல்லும்போது மூத்தப்பலாம் அந்த உடனே போய் செய்யறேன்னு சொன்னோம் என்ன பண்ண மாட்டான், கடைசி வரைக்கும் போகவே மாட்டான். இல்ல நான் என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோம் தான் கடைசி போய் என்ன பண்ணுவோம், அந்த வேலையை செய்வான். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அது போல நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம், அதை சொன்னதை செய்ய வேண்டும். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிடித்தமான மனிதரை காட்டிலும் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு மனிதரை என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம். அவங்க கிட்ட போனா முடியும்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதுலயே தெரிஞ்சிடும் அவருக்கு இந்த வேலையை அவரை வச்சு செய்ய முடியுமா, இல்ல அவருக்கு பதில் வேற ஒருத்தர் வச்சு செய்ய முடியுமா. அப்போ அந்த ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கறது இருக்க கூடாது. சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் செயல்கள் நம்ம செஞ்சோம்னா எல்லாருக்கும் பிடித்தமா இருப்போம் இல்லையா? நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். தனது நாட்டில் பெருத்த செல்வாக்கு பெற்றிருந்தார் முல்லா. அரசரின் ஆழ்ந்த மதிப்பையும் பெற்றிருந்ததால் அனைத்து அறிஞர்களுக்கும் ஒரே பொறாமை, முல்லா மேல் ஒரே பொறாமை. அரசர் முன் அவரை எப்படியாவது மட்டம் தட்ட திட்டம் தீட்டினார்கள். அதன்படியே செயல்படுத்தவும் செய்தார்கள். ஒரு நாள் அரசர் வீற்றிருக்க அரசவையில் முல்லா நுழைந்த போது திட்டமிட்டபடி தலைமை அறிஞர் ஒருவர் எழுந்தார், உரைத்தார். அரசே, முல்லாவை போல் இந்த நாட்டிலே சிறந்த அறிஞர் கிடையாது. அடுத்த அறிஞர் சார்ந்து உரைத்தார். ஆம் அரசே, முல்லாவால் இந்த நாடே பெருமை அடைகிறது. எதிரிகளின் இந்த வெற்று புகழாரத்தால் முல்லா எச்சரிக்கையாகிவிட்டார். ஏதோ திட்டமிட்டு இருக்கிறார்கள் என கண்டுபிடித்து விட்டார். பேசி வைத்தபடி மூன்றாம் அவர் கூவினார். அரசே, மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பதை அப்படியே சொல்லும் திறமை படைத்தவர் நமது முல்லா. இப்படி கூவ மற்ற அறிஞர்களும் ஆமா ஆமா என்று ஆமோதித்து கூவ ஒருவர் எழுந்து நின்று சபை வணக்கம் செலுத்திவிட்டு முல்லாவிடம் கேட்டார், இது உண்மையா முல்லா? சூழ்ச்சியின் சூட்சுமத்தை உணர்ந்த முல்லா எதுவும் வாய் கொடுக்காமல் அமைதியாய் நிற்க தொடர்ந்தார் அரசர். மற்றவர் நினைப்பதை சரியாக சொல்லும் அபூர்வ ஆற்றல் உமக்கு உண்டென்று ஏன் முல்லா நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை? அது எவ்வளவு பெரிய திறமை! இதோ அந்த வெள்ளை சால்வை போட்டுள்ள தலைமை அமைச்சர் அறிஞர் தன் மனதிலே இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள், அது உண்மையா என்று பார்க்கலாம். அரசர் கேட்டவுடன் அறிஞர்கள் அனைவரும் முல்லா மாட்டிக்கொள்ளப் போகிறார் என்று மகிழ்ச்சியிலே மிதக்க ஆரம்பித்தார்கள். யோசித்தார் முல்லா, நான் என்ன சொன்னாலும் நான் அப்படி நினைக்கவில்லை என்று மறுத்து விடுவார்களே இந்த கிராதகர்கள், என்ன செய்ய, அவமானப்பட வேண்டியதுதானா? இப்படி எல்லாம் நினைத்த முல்லா சிறிதே சிந்தித்த பின் இப்படி சொல்லிவிட்டார். அரசே, அந்த வெள்ளை சால்வை அணிந்திருக்கும் தலைமை அமைச்சர் அறிஞர் இப்போது என்ன நினைக்கிறார் என்றுதானே கேட்டீர்கள். அவர் இப்படித்தான் நினைக்கிறார். அரசர் பல்லாண்டு வாழ வேண்டும், பல நாடுகள் வெல்ல வேண்டும், மாதம் மும்மாறி வைய வேண்டும் என்ற அந்த அவரது அரசரின் எண்ணம் ஈடேற வேண்டும், பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் அரசர் வாழ வேண்டும், இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் அரசே. வகையாக மாட்டிக்கொண்டார் அந்த தலைமை அறிஞர். முல்லா சொன்னது பொய், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை என்று சொன்னால் அரசர் பல்லாண்டு வாழ்வதும் நாடுகளை வெல்வதும் பேரும் புகழும் பெறுவதும் தனக்கு பிடிக்கவில்லை என்றளவா ஆகிவிடும். அரசரின் கடுமையான கோபத்துக்கல்லவா ஆளாக வேண்டி வந்துவிடும். அவமானப்படுத்த நினைத்த அந்த தலைமை அறிஞர்
முல்லா சொன்னது உண்மைதான் அரசே, அப்படித்தான் நான் மனதில் நினைத்தேன், அதை பளிச்சென்று முல்லாவே சொல்லிவிட்டார். இப்படி சொன்ன உடனே அந்த அரசவையே கைதட்டி முல்லாவை பாராட்டி மகிழ்ந்ததாம். மாட்டிவிட நினைக்காதே, மாட்டாமல் விடமாட்டார்கள். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு, உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு. தூக்கி எறியப்படவிருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் கேட்காதே. காயப்படுத்துவதற்காகவே அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல்லாயிரம் காரணங்களை. மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட உன்னோடு இருக்க மாட்டார்கள். காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறதே அந்த முள்ளின் திறமையை பார். இந்த 3 பேரை மறக்காதே நண்பா. கஷ்டத்தில் உதவியவரை மறக்காதே, கஷ்டத்தில் உதவாதவரை மறக்காதே, கஷ்டத்தை உண்டாக்கியவரை மறக்காதே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களே, அறிவு கூர்மை அதிகமானால் சிரிப்பு குறையுமாம். அதனால் தான் முட்டாள்கள் எப்போதும் சிரித்து மகிழ்ந்தபடியே இருக்கிறார்களாம். பைத்தியமாக. உண்மையாங்க. சரியான இடத்தில் தவறாக பேசினால் திருத்தி விடலாம். ஆனால் தவறான இடத்தில் சரியாக பேசாதே. திருத்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக மாற வேண்டுமே ஆனால் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? இப்போ நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் எங்கேயாவது எடுத்து வைப்போம், ஏதாவது ஒரு உரையாடல் எங்கேயாவது நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ அது உறவுகளோட இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்குள்ள இருக்க அந்த ஒரு ஈகோயிசம் அது வெளியே வந்துட்டு போயிடும். அந்த நேரம் அது வரப்போ அந்த தருணமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயம் வெடிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ நமக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் தாட் வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றப்போ நம்ம மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல அப்படி ஒரு ஈகோசம் வர்றது, ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்போ அந்த ஒரு ஈகோசம் நமக்குள்ள இருக்கு அப்படின்றப்போ அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம்னா மற்றவங்க விரும்புற வண்ணம் நம்ம இருப்போம். எல்லாருக்கிட்டையும் ஈகோ இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் சில நாட்கள் நினைச்சோம் நம்ம கிட்ட எல்லாம் ஈகோவே கிடையாது அப்படின்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. அப்போ அண்மையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்ப நமக்குள்ள ஈகோ இருக்குது. அது அப்பப்போ தூங்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லிட்டு அதை முடிச்சுக்கிறப்ப தான் நமக்கு அது என்ன பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நான் போய் ஏன் பேசணும், நான் போய் ஏன் கேட்கணும், நான் அவ்வளவு பெரிய ஆள், நான் அவனுக்கு என்ன குறைச்சலா, நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் போய் இறங்கி போய் கேட்கிறதா. ஸோ இப்படி நமக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் பிறரோடு பேசுகின்ற பொழுது, பிறரோடு பழகுகின்ற பொழுது அந்த ஈகோவெல்லாம் தூர தள்ளி வைத்து விட்டு அதை அதை கண்ட்ரோல் யுவர் ஈகோ அப்படின்னு சொல்ற காரணம் கட்டுப்பாட்டில். அது மொத்தமா நம்மளால அதை வைப் பண்ண முடியுமா? பண்ணா சந்தோஷம் தான், பண்ண முடிஞ்சா நல்லதுதான். ஆனா முடியாத பட்சத்துல அதை கட்டுப்படுத்தவாத நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில ஈகோவா இருக்க மாட்டோம். வெளியில நம்ம ஈகோ தெரியாதப்போ எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதரா நம்மால் மாற முடியும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று கணக்கு கேட்கும் இயேசு என்னும் தலைப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் தாங்கள் கொடுத்த பணத்திற்கு, தாங்கள் செலவழித்த ஆற்றலுக்கு, நேரத்திற்கு கணக்கு கேட்கிறார்கள். அது ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்கிறார்கள். இயேசுவும் கணக்கு கேட்பதை, கணக்கு கேட்கப்படுவதை ஒரு விவிலிய மதிப்பீடாக முன்னிறுத்துகிறார். நமக்கு தெரியும், இயேசு சொன்ன ஓமைகளில் ஒன்று தாலந்து ஓமை. அதில் அந்த தலைவர் கணக்கு கேட்கிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து ஒப்படைத்தவர்களிடம் அவர் தலைவர் கணக்கு கேட்கிறார். ஆகவே இவ்வளவு தாலந்தை ஒப்படைத்தேனே, நீ என்ன செய்தாய்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கூறினார், நீங்கள் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய சொற்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே இயேசு கணக்கு கேட்பவராக, கணக்கு கேட்பதை வலியுறுத்துபவராக இருக்கிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வாசிப்போம். லூக்கா செய்தி 11:50-51 நாம் வாசிக்கிறோம். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்துக்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். மீண்டும் சொல்கிறார், ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையிடம் கணக்கு கேட்கப்படும். 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, கணக்கு கேட்கப்படும். We must be accountable for all our actions.
நம்முடைய அனைத்து செயல்களுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நான் செய்யலை, எனக்கு தெரியாது என்றெல்லாம் நாம் கைகழுவ முடியாது. அனைத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய சொற்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய செயல்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு முன்பாக அநீதி இழைக்கப்பட்ட முன்னோர்களுக்கு நம்முடைய தலைமுறை கணக்கு கொடுக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லா தலைமுறைகளும் கணக்கு கொடுக்க வேண்டும். காரணம், ஒரு தலைமுறையுடைய பாவம் இன்னொரு தலைமுறையை பாதிக்கிறது. ஒரு தலைமுறையுடைய அலட்சியம் இன்னொரு தலைமுறையை பாதிக்கிறது. இன்று இந்த உலகம் மாசுபட்டிருக்கிறது, பழுதுபட்டிருக்கிறது, சுற்றுச்சூழல் சீரழிந்து விட்டது. இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய தவறு, நம்முடைய தவறு. இன்று நாம் செய்கிற தவறுகள் நம் அடுத்த தலைமுறையை இதைத்தான் சமூக பாவம் என்று சொல்கிறோம். ஒருவருடைய பாவம் அந்த சமூகத்தின் மீதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நமக்கு முன்பாக செய்யப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் இந்த தலைமுறை கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே நாம் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய முந்தேவர்கள் மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய செயல்பாடுகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஆளுமைகள் கணக்கு கேட்கிறார்கள், கணக்கு கேட்க வைக்கிறார்கள். நாமும் கவனமாக இருப்போமாக, விழிப்பாய் இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். பிறர் வண்ணம், அதாவது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு மனிதனாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக அடுத்ததாக என்ன அப்படின்னா, பிறரை பாராட்டுகின்ற பொழுது திறந்த மனதுடன் உண்மையாக பாராட்ட வேண்டும். ரொம்ப கஷ்டம். இல்ல, இது ஈஸி தான். நம்ம நினைச்சுக்கிறோம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன் கஷ்டம் அப்படின்னா, வேற ஒன்றும் வேண்டாம். நமக்கு பிடித்த, நமக்கு ஒரு ஆலயத்துல ஒரு போட்டி நடக்குது, நமக்கு ஃபேவரான இல்லை நம்முடைய அன்பியத்தை சார்ந்த, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க பரிசு வாங்குறாங்க, உடனே போய் வாவ் சூப்பரா பட்டையை கிளப்பிட்டடாங்கிறது நமக்கு இயல்பாவே என்ன ஆகுது, அவங்க பாராட்ட முடியுது. இயல்பா வரக்கூடிய விஷயம் தான். அதே இது நமக்கு பிடிக்காத ஒரு நபரோ, பிடிக்காத நபர்களுடைய குடும்பத்துல இருந்து ஒருத்தரோ, இல்ல நமக்கு ஒரு சிலர் பிடிக்கல, அவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஜெயிச்சாலுமே நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், மனதார பாராட்ட மாட்டோம். அதுல ஏதாவது ஒரு குறை சொல்றது தான் என்ன பண்ணுவோம், தேடிட்டு இருக்கோம். முன்னாடி போயிட்டு இவங்க இல்ல, அதனாலதான் இவன் என்ன பண்ணிட்டான், பரிசு வாங்கிட்டான், இல்ல இது இவங்களுக்கு ஃபேவரா என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு சில விஷயம். அந்த ஒரு நிலையை விடுத்து நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிறத அப்ரிஷியேட் பண்ண நம்ம பழகிக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது முன்பின் தெரியாதவங்களா இருந்தாலும் கூட, ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, கடையில் ஏதோ பொருள் வாங்குறீங்க, போயிட்டு வரப்ப என்ன வாரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்ம அந்த கடைக்கு திரும்ப போறோமோ போகலையோ, பாக்குறோமோ பார்க்கல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த ஒரு யார் அவருக்கே டக்குனு ஒரு ஷாக் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் யாருமே அவர்கிட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை, யார் அது வாரன்னு சொல்லுவாங்க, சரிங்க தம்பி, அப்படியே அந்த புன்னகை. அடுத்த முறை போய் சந்திக்கிறப்போ நம்ம எந்த வார்த்தையும் பேச வேண்டாம், போய் நின்னாலே ஒரு புன்னகை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் நாம் பிறர் விரும்பும் வண்ணம் வாழக்கூடிய வழிகள். அப்போ அந்த நேரத்துல இந்த கான்வர்சேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவதெல்லாம் இருக்குதோ, அது போல திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும், அதை பாராட்ட வேண்டும். கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு புரிதல். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பு அருமையான நாளில் சிறப்பாக பேசிட்டு இருக்கிறோம். பிறர் விரும்பும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், பிறர் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும் அப்படின்னா செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான். கண்டிப்பா பிறர் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறர் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனா நம்ம இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை இந்த வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், உறவுகள் கூட விரிசல் வரும். அந்த மாதிரி வரும் சூழல்ல சண்டைகள் அப்படின்னு ஒண்ணு வரப்போ அந்த இடத்துல நம்ம அமைதியா போறது நல்லது. அப்படி நம்ம அமைதியா போடுறப்போ பெருசா நம்ம வந்து வார்த்தைகளால காயப்படுத்திருக்க மாட்டோம், கைகளால அடிச்சிருக்க மாட்டோம், அடிதடி நடந்திருக்காது. இதெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் போறான் அப்படி பாருன்னா அதை நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனா தான் இருப்பாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு அமைதியா நம்ம வந்து கடந்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மனிதனாக தெரியும். நம்ம இது ஒரு எளிய உதாரணம் தான் எனக்கு டக்குன்னு தோணுது. என்ன அப்படின்னா, நம்ம தெருவில் பார்த்துருப்போம், நம்ம ஏரியாவுக்குன்னு ஒரு நாய், ஏதாவது அந்த நாய் அந்த திருநாயாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஏரியாவுக்குள்ள என்ன பண்ணுவோம், சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாய். இது எல்லா நாய்களுக்குமே என்ன அப்படின்னா, அது ஒரு டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாய் அந்த டெரிட்டரிக்குள்ள வேற புதுசா ஏதோ ஒரு நாய் வந்தா தான் என்ன பண்ணும், போய் சத்தம் போடும், வரப்படும். அப்படி வரக்கூடிய நாய் வந்து சண்டை போட்டுச்சுன்னா பதிலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கய கய கயக்கன்னு சவுண்ட். ஆனா அந்த வர நாய் அது வாட்டுக்கு இது கத்துதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அது எல்லையை தாண்டவங்க லபது லபதுன்னு நம்ம கத்திக்கிட்டே பின்னாடி போகும். அது போனதுக்கப்புறம் இதுவும் சூசான் என்ன ஆயிரும், வந்து அதோட இடத்துல படுத்துக்கும். ஸோ அது அப்படியே நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ இதுல வந்து நம்ம குலைக்கிற நாயா இல்லை அமைதியா போற நாயா அப்படிங்கிறத நாம தான் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா கோபம் எல்லாருக்குமே எளிதில் வரக்கூடிய ஒண்ணு. அப்போ அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி, சில நேரங்கள் நான் எனக்கு உச்சக்கட்ட கோபம் என் சைடு நியாயமே இருக்கும், இருந்த போதிலும்
நான் அமைதியோடு இருக்கின்ற பொழுது அந்த நம்ம பக்கம் இருக்கக்கூடிய உண்மை அது என்னைக்கு எப்படி ஒளிச்சு வச்சாலும் அது ஒளிச்சு வைக்கவே முடியாது. உண்மை ஒரு நாள் என்ன பண்ணும், கண்டிப்பா வெளியே வந்து ஸோ அப்போ அந்த வெளிப்படக்கூடிய நாள் அது வெளிப்பட்டுட்டு போகட்டும். அது வரைக்கும் நம்ம அமைதியோடு இருக்கிறப்போ அப்போ இன்னும் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம பிறர் விரும்பும் மன்னம் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பக்கம் நியாயம் இருந்திருக்கு, இவன் பக்கம் உண்மை இருந்திருக்கு, இருந்தாலும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருக்கானே, இவன் பக்கம் கொஞ்சம் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நாமெல்லாம் என்ன வார்த்தை பேசுறது, அப்போ கூட ஒரு வார்த்தை மறுத்து என்ன பண்ணல பேசலையே, அப்போ நம்மளுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஏறும். இது கொஞ்சம் நீங்க மற்ற விஷயங்கள் சொன்னீங்களே செய்யறதுக்கு கடினமா இருக்கும்னு சொல்லி, இது கொஞ்சம் செய்யறது கடினமான விஷயம் தான். இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் செய்கின்ற பொழுது பிறர் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக நம்மால் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மன அமைதியை பெறுவதற்காகவும் அந்த மன அமைதியை அனுபவிப்பதற்காகவும் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் எது நமக்கு உண்மையாகவே மன அமைதியை தர முடியும்? இதோ இந்த கேள்விக்கு பதிலளிக்கின்றார் அறிஞர் எமர்சன் அவர்கள். அவர் கூறுகிறார், A political victory, rise in rents, the recovery of your sickness, or the return of your absent friends, or some other external event raises your spirits. Do not believe it. It can never be so. Nothing can bring you peace but yourself. நண்பர்களே, நமக்கு அமைதி இல்லாத போது, மகிழ்ச்சி இல்லாத போது நாம் உடனே என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். எனக்கு இதை தரவில்லை, அவர்கள் இதை எனக்கு அளிக்கவில்லை, என்னிடத்திலே இது இல்லை, அதனால்தான் இப்படி இல்லை. உனக்கு மகிழ்ச்சியை யாரும் வெளியிலிருந்து தந்துவிட முடியாது. அதைத்தான் இங்கே அறிஞர் குறிப்பிடுகிறார். அரசியலிலே வெற்றி, நிறைய வருமானம், நல்ல உடல் நலம், நிறைய நண்பர்கள், இதெல்லாம் என்னை விட்டு வெளியே இருப்பவை. இவை எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது, மன அமைதியை கொண்டு வர முடியாது. இவையெல்லாம் நான் மன அமைதி பெறுவதற்கு சிறிது துணை செய்யலாம். ஆனால் மன அமைதியை நான் தான் எனக்குள் உருவாக்கி கொள்ள முடியும். பாருங்கள், அவர் குறிப்பிடுகிறார், nothing can bring you peace but yourself. உன்னை தவிர வேறு யாரும் உன் மனதிற்கு அமைதியை தந்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம், நிறைய பொருள் இருக்கின்ற ஒருவன் மன வருத்தத்தோடு இருக்கிறான், நல்ல உடல் நலத்தோடு இருப்பவன் மனவேதனையில் இருக்கிறான். ஆனால் பொருள் இல்லாத ஒரு ஏழை, பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? நிம்மதி அல்லது மன அமைதி என்பது ஒருவர் வெளியிலிருந்து நமக்கு கொடுப்பதல்ல, நம் உள்ளத்திலிருந்து எழுவது நமக்கு நாமே கொடுத்து கொள்ள முடியும். எனவே அமைதி வேண்டுமா? வெளியே பார்க்காதே. அமைதி வேண்டுமென்றால் உன் உள்ளத்தை பார், அங்கிருந்து அமைதி பிறக்கும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக நாம் வாழ்வதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி அண்ட் காசிப் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா விட்டுறணும், அவாய்ட் பண்ணிடணும். எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா அதுல என்ன எதிர்மறையா சொல்லணும், அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்னொன்னு அதே மாதிரி அவங்க கிட்ட போய் புரணி பேசுதல், ஏதாவது ஒரு சில விஷயம், அதாவது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாம நம்ம பேசக்கூடிய எல்லாமே புரணிதான். அதோடைய நம்பகத்தன்மை என்ன நமக்கு தெரியாது. கேட்ட நான் வாட்ஸ்அப்ல படிச்சேன், இன்டர்நெட்ல படிச்சேன், இந்த செய்தி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம வெளியே இன்னொருத்தர்கிட்ட, மூன்றாவது நபர்கிட்ட உறுதிப்படுத்தப்படாமல் எந்த ஒரு தகவலை சொன்னாலும் அது வந்து புரணி பேசுவதற்கு சமம். ஏன்னா அதுல உண்மையா பொய்யானே நமக்கு என்ன தெரியாமல் பேசக்கூடாது. அடிக்கடி சொல்லலாம், நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனநோய் என்னன்னா, படித்தவுடன் ஃபார்வர்ட் செய்யக்கூடிய ஒரு மனநோய். வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ எந்த நீங்க சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் அதை பாத்தீங்களா உடனே அதை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுது. சில மெசேஜ் அப்படியே கூட வரும், இதை படிச்ச உடனே 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாட்டி அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா 10 நாள்ல நல்லது வரும், ஃபார்வர்ட் பண்ணாட்டி 10 நாள்ல கெட்டது வரும் அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க? ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ தகவல்களை பரிமாறிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த தகவல்கள் பரிமாற்றத்தின் போது அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, எதிர்நிலையான எண்ணங்களை நம்ம பிறருக்கு பரப்புவதோ, இல்ல பிறரை பற்றி புரணி பேசுவதோ சுத்த
சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இருந்து யார் பார்த்தா அவன் ரொம்ப நல்லவன்பா, இவ்வளவு நாள் என் கூட பழகிருக்கேன், யாரை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட குறைவா என்ன பண்ணதில்ல, பேசினதில்லை. அதே விஷயம் நாம இன்னொருத்தரை பத்தி குறைவா, இப்போ நான் அவங்க கிட்ட ஒருத்தரை பத்தி குறைவா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன எண்ணம் தோணும்? அவன் இல்லாதப்போ அவனை பத்தி என்கிட்ட குறை சொல்றான், இப்போ நான் இல்லாதப்ப என்னை பத்தி என்ன பண்ணுவோம், யார்கிட்ட குறை சொல்லுவோம். அந்த எண்ணம் தான் எல்லாருக்குமே மேலோங்கிருக்கும். அப்போ எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நம்ம மாற முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. சிறப்பு. அதாவது மற்ற எல்லா கண்களுக்கும் நான் அழகாக தெரிய வேண்டும் என்றால் சில அழகான செயல்களை செய்ய வேண்டும் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அறியும் இந்த தொடரில் உங்களோடு என்னை இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருப்பது போல இந்த நாட்டில் சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்காக, சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக சமத்துவத்தை வலுப்படுத்துவது எப்படி என்று அரசியலமைப்பு சட்டம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கான ஏராளமான வழிமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதில் இடஒதுக்கீடு அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம். இதுதான் இந்த நாட்டின் நாம் பாராட்ட தகுந்த சில விடயங்களில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது பற்றி பிரிவு 338 மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதி திராவிடருக்கான தேசிய ஆணையம், அவர்களுக்காக, இந்த நாட்டில் பட்டியலின மரபு மக்களுக்காக ஆதி திராவிடர்களுக்கான ஒரு தேசிய ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஏராளமான வன்முறைகள், ஏராளமான கொடுமையான தாக்குதல்கள், ஏராளமான புறக்கணிப்புகள் அனுபவித்த சமூகம் இது. எனவே இன்றும் சுதந்திரம் பெற்ற 70 ஆண்டுகளுக்கு பிறகும் இவர்கள் மீதான தாக்குதல்கள், இவர்கள் மீதான எல்லையற்ற பழிவாங்கல்கள் இன்னும் குறைந்த பாடில்லை. இன்றைக்கு அவை அதிகரித்திருக்கின்றன. எனவேதான் இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான இந்த தேசிய ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டு மத்திய அரசால் மத்திய அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அரசுகளால் மாநில அளவிலும் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது பட்டியல் மரபினருக்கான ஒரு ஆணையம். இதில் ஒரு தலைவர், துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள் என 5 பேரை கொண்ட ஒரு ஆணையமாக இது செயல்படுகிறது. குடியரசுத் தலைவருடைய ஆணையால் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்குரிய அதிகாரத்தையும் இது பெற்றிருக்கிறது. அப்படியானால் இது ஒரு தன்னாட்சி அமைப்பு, லைக் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தை போல தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் ஓரளவு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இதை கண்ட்ரோல் பண்றது மத்திய அரசு தான், மாநிலங்கள்ல மாநில அரசு தான். எனது உறுப்பினர்களை நியமிக்கிற பொறுப்பு எல்லாம் அவர்களை சார்ந்தது. குடியரசுத் தலைவருடைய பெயராலே செய்கிறார்கள். எனவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியில் இருப்பவர்களைத்தான் அவங்க நியமிப்பாங்க. ஆனால் அவையெல்லாம் பொதுவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் குறைந்தபட்சம் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதே நமக்கு மிக பெருமையுடைய விஷயம். அது முழுவதுமாக நன்றாக செயல்படுகிற பொழுது அது இந்த நாட்டில் உண்மையாக நீதியை கொண்டு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. அவர்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல்ல பாதுகாப்பு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்பதே அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது, அவருடைய மாண்புக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு இந்த நாட்டில் உடல் மீதான அத்துமீறல்களுக்கு, குறிப்பாக பெண்கள் உடல் மீதான அத்துமீறல்களுக்கு அதிகம் இலக்காபவர்கள் இன்றைக்கும் இந்தியாவில் அவங்க தான். பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அதிகமாக சீரழிக்கப்படுகிற குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தான் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பெண்களுடைய உடல் மீதான தாக்குதலை தொடுக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு தான் இதில் முதல் விடயமாக கருதப்படுகிறது. ஆதி திராவிடரின் உரிமை பறிப்பு மற்றும் பாதுகாப்புகள் சம்பந்தமாக வரும் புகார்களை விசாரணை செய்வது, இதுதான் அவங்களுடைய முதல் பிரைம் டியூட்டி. அதை உறுதியாக செய்துட்டாங்கனாலே போதும், அந்த சமூகம் பாதுகாப்போட வாழ முடியும், அது சுதந்திரமாக வாழ முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அத்தகைய வருகின்ற புகார்களை விசாரணை செய்வது. மூன்றாவதாக பாசிட்டிவாக சமூக பொருளாதார வளர்ச்சி திட்ட நடைமுறைகளில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆலோசனை வழங்குதல். இந்த சமூகம் மிக 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 பின்தங்கிய சமூகம். நீங்கள் பீகாரை எடுத்துங்க, வட இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களை எடுத்துங்க, எங்களுடைய குஜராத்தையும் எடுத்துங்க. இந்த மாநிலங்களில் எல்லாம் மிக பின்தங்கிய லெவலில் எல்லா லெவல்லையும் இருக்கிறது யாருன்னு பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் தான் இருப்பாங்க. எனவே அவர்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களில் ஈடுபடுதல், அதற்கான அறிக்கையை ஆண்டுதோறும் அரசுக்கு வழங்குதல்,
மத்திய மாநில அரசுகள் இவர்களுடைய தொடர் வளர்ச்சிக்காக மேம்பாட்டிற்காக உழைக்க ஊக்குவித்தல், இவர்களுடைய பாதுகாப்பு, நல்வாழ்வு, வளர்ச்சி, முன்னேற்றம் இவற்றில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு செயல்படுதல், அதற்கான திட்டங்களை தீட்டுதல், அதை அரசுக்கு அறிக்கையாக அளித்தல், அவர்கள் அதை முழுமையாக செயல்படுத்த தூண்டுதல் போன்ற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆணையங்கள் மட்டும் நல்லா செய்திருந்தாலே, உண்மையிலே சொல்றேன், இந்த நாட்டில் பெரும்பாலான பட்டியலின மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கும். ஆனா பெரும்பாலும் நியமிக்கப்படுகிற தங்களுடைய எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருப்பதை வழக்கமாக கொள்கிறார்களே தவிர ஏழை மக்களோடு இறங்கி வேலை செய்யறது வந்து மிக மிக குறைவு. மாறாக இவர்கள் இந்த தாங்கள் யாருடைய பெயரால் அந்த பதவிகளை அலங்கரிக்கிறார்களோ அவர்களுக்காக உறுதியாக செயல்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுடைய உரிமை வாழ்வு மீட்சி பெறும், அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், அவர்களுடைய வாழ்வு மேம்படும், அவருடைய குழந்தைகளும் இந்த நாட்டில் மாண்போடு வாழ்வதற்குரிய சூழல் பிறக்கும். எனவே அவர்களும் நம்முடைய சொந்த மக்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களுக்காக நாம் உழைக்க முன்வர வேண்டும் என உங்களையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்திய ராக்கியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டுமே, ஆனால் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்றுதான் இல்லையா? எல்லோரும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே என்ன நேசிக்கணும் அப்படின்னா, நான் சின்ன சின்ன விஷயம் செஞ்சா போதும் அப்படின்னு தான். ஸ்டேட்டஸ் அது வந்து இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்றாயிடுச்சு. இந்த நிலையிலேருந்து சின்ன நிலையிலேருந்து பெரிய நிலைக்கு போகிறவங்களும் சரி, பெரிய நிலையிலேருந்து சின்ன நிலைக்கு வந்துட்டாங்களும் சரி, கண்ணோட்டங்கள் அப்படின்றது மாறுபடக்கூடியது தான். ஸோ அந்த ஸ்டேட்டஸை பார்த்து நம்ம பழகக்கூடாது. ஒரு பெரிய ஒரு பில்கேட்ஸாக இருந்தால் கூட அவர் ஒரு சின்ன யாராவது ஒரு ஏழை ஆளை பார்த்தா அவர் கீழே இறங்கி வந்து அவருக்கு ஒரு உதவி செய்கிறாரு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க அந்த நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்க பேசுகிறோம்ல, அந்த மாதிரி நம்மளை பார்த்து பேசணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டஸையும் பார்த்து, மனுஷங்களை பார்த்து, கலரை பார்த்து நம்ம பழகாமல் அந்த மனுஷங்களுடைய உள்ளத்தை பார்த்து நம்ம பழகினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்க நம்மள அழகாக பார்க்குவாங்க. நிச்சயமா நீங்கள் சொல்லும்போது என்னுடைய ஆங்கில பேராசிரியர், எனக்கு கல்லூரி படிக்கிறப்ப ஆங்கிலம் எடுத்த பேராசிரியர் ஜான் பீட்டர் ஜோசப் அவருடைய பேர், வெரி கிளாசிக்கல் மேன். அவர் வந்து அவருடைய போயம் ஒன்று எங்களுக்கு, மை லவ் இஸ் லைக் ரெட் ரெட் ரோஸ்னு ஒரு போயம் எடுத்தார். இன்ன வரைக்கும் என்னால் அந்த போயம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பேராசிரியர். அவர் நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது பேர் சொல்லி கூப்பிடுவார், ஜோஸ் அப்படிம்பாரு. ஆனா நீங்க வாங்க போங்கன்னா என்ன பண்ணுவார், பேசுவார். என்னை மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆனா நீங்க வாங்க போங்கன்னு பேசுவார். அதே கல்லூரியில பேராசிரியராக ஜாயின் பண்ண பிறகு வெப் டீம் இன்சார்ஜா இருந்தப்போ அப்போ சில சந்தேகங்கள் கேட்க வருவார். அப்போ வரப்போ, ஜோஸ் சார் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா அப்படின்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன ஜோஸ் சாரா, என்ன சார் சொன்னீங்க? ஆமா ஜோஸ் சார், இப்போ நீங்க ப்ரொஃபஸர்ல, ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் யூ அப்படிம்பார். நான் சொல்லுவேன், சார் என்னைக்கு இருந்தாலும் உங்க ஸ்டூடெண்ட் தான், நீங்க எனக்கு எங்கனைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு ஸ்டூடெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நவ் யூ ஆர் அ ப்ரொஃபஸர், யூ ஆர் மை கொலீக், ஸோ ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் யூ அப்படிம்பார். ஸோ அப்போ அந்த எனக்கு இவன் இன்னைக்கு தானே வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், இவனுக்கு எனக்கு வயசுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவருடைய அனுபவம் தான் என்னுடைய வயசாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சின்னவங்கலாம் அவர் என்ன பண்ணல, பார்த்தல, என்ன மட்டும் இல்லை, யாரையுமே பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ அந்த மரியாதையோடு இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறோம். டக்குன்னு இந்த விஷயம் சொல்ல வந்தோடனே எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வராருன்னா காரணம் வந்து அவர் எல்லோரையும் எந்தவித பேதமும் இன்றி, பாகுபாடும் இன்றி அவர் வந்து மதித்ததுனால தான். ஸோ அப்போ அது போல நாம் பிறர் நேசிக்கும் வண்ணம் வாழ வேண்டுமேனால் வயசை பற்றியோ கலரை பற்றியோ தெரிஞ்சவன் தெரியாத எதை பற்றியோ கவலைப்படாம எல்லாரையும் மரியாதையோடு பேசுவதும் மரியாதையோடும் நடத்துவதும் மிக முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஜோ. நம்ம தொடர்ந்து பேசுவோம், இப்ப பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வாழை பயிரிடுறோம். என்ன பயிரிடலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாழையை பொறுத்தளவில் நமக்கு 10 மாத வாழைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வாழைக்கெல்லாம் இப்போ வந்து பொதுவாக டிசம்பர் மாதங்களில் ஒரு சில வாழைக்கு விலை கிடைக்கிறதில்ல. எதுக்கு? இந்த பச்சை நாடன் மாதிரியான வாழைக்கு விலை கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் முப்பட்டை வாழை, பூவன் வாழை, இதுக்கெல்லாம் நல்ல விலை கிடைக்குதுங்க. அப்போ பிப்ரவரி மாதத்தை அடிப்படையாக வச்சு எதெல்லாம் 10 மாத வாழையோ அதெல்லாம் பயிரிடலாம். அது ஒன்று டிசம்பரில் அது விளைச்சலுக்கு வந்தாலோ அல்லது ஜனவரியில் வந்தாலோ உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதற்கான விதை தேர்வு ரொம்ப முக்கியங்க. கட்டைகள் கிடைக்கிறது அல்லது எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வியாபாரிகிட்ட கேட்டுக்கங்க. அந்த வியாபாரி என்ன சொல்கிறாரு, இந்த மாதங்களில் நமக்கு விலை கிடைக்கும்னு சொன்னான்னா அந்த ரகத்தை போடுங்க.
அதோட கட்டைகளோ அல்லது அதோடைய திசுவாழை கன்றுகளையோ நீங்கள் போட பாருங்கள். அப்படி பண்ணுறப்ப அந்த கட்டைகளில் நீங்கள் நடும்போதே நல்ல பூஞ்சை தொற்றுக்கள் இல்லாமல் இருக்க பூஞ்சை கொல்லியில் நனைச்சி, உதாரணத்துக்கு ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் 1/2 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி அந்த திரவத்தில் அந்த கட்டைகளை நனைச்சி ஒரு 10 நிமிஷமாக இருக்க வச்சு நடணும். அப்படி நடும்போது பின்னாடி உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கும், எந்த நோய் இல்லாமல் பின்னாடி தொல்லை கொடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி நடவு செஞ்சதுக்கப்புறம் நடவு குழிக்குள்ளே கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு ஒரு 1/4 கிலோ போடலாம். அதே மாதிரி மக்குன சாணம் இருக்குன்னா 1 கிலோ போடலாம். சாணம் பிடிக்கலைங்க அப்படின்னா மண்புழு உரம் 1/2 கிலோ போடலாம். வேப்ப முன்னாக்கு மண்புழு உரம் இதை மட்டும் போட்டுக்கிட்டோம்னாலே இந்த குழி நல்லாயிருக்கும். இந்த அமைப்பில் நம்ம முறையான வளர்ச்சிக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல இடுபொருள்கள் இத்தனை நாள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடுபொருள்களெல்லாம் பூமியில் கொடுக்க அதோடைய வேர் வளர்ச்சியும் பயிர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஆரம்பத்திலே கவனிங்க, எந்தெந்த மரங்கள்லாம் சரியில்லையோ அந்த மரத்துக்கெல்லாம் எது சரியாக வளரலையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கு சிறப்பான கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு தெரியும், வாழைக்கு மண் பொதுவாக ஈரமாக இருக்கணும். மண்ணில் ஒரு நோய் கிருமி இருந்தால் அந்த நோய் கிருமி அந்த ஈரத்தின் வழியாகவே நகரும், நிலம் ஃபுல்லாக பரவும், நமக்கு தொல்லை கொடுக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய கட்டைகள்னு பார்த்து ஆரம்பத்திலே அதை சரி பண்ணணும். நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருந்தாலும் அதானுங்க. நிறைய பேர் என்ன கேட்டீங்க, உங்கள் வீட்டில் துவைக்கிற தண்ணி கழிவு தண்ணியை அதில் விட்டால் தென்னை மரமும் வரமாட்டேங்குது, வாழையும் வராதுங்க. சோப்பு தண்ணி, சோப்புங்கிறது முந்தி காலத்தில் இருந்த சோப்பு வேறங்க, இப்போ இருக்கிறது வேறங்க. சோப்புங்கிறது நம்ம துணி வெள்ளையாகணுங்கிற எண்ணத்தோட நிறைய வேதிப்பொருள்கள், கெமிக்கல் கலக்கப்பட்ட பொருளுங்க. அது சற்று அளவு அதிகமாக அது நம்ம மண்ணில் சேரும்போது வேரெல்லாம் வெந்து போய் வளராதுங்க. செய்யக்கூடாது, தயவுசெய்து செய்யாதீங்க. அதை வேறு பக்கம் வளைச்சி விடுங்க. தென்னை மரம் செத்து போயிடும். அதானே காட்டினீங்க நேற்று போன வாரத்தில், அதெல்லாம் இறந்து போயிடும். கவனமாக இருங்க, அதை செய்யக்கூடாது. வடிகட்டி அதை வேறு மாதிரி கொண்டு போங்க, நல்ல தண்ணீர் மட்டும் கொடுக்க பாருங்கள். அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகால பாதுகாப்பு முறைகள், வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் போட்டுக்கிட்டே வரலாம். மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு போடலாம். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ் அல்லது கடைகளில் இந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் இருக்கும். 1 கிலோ 100 ரூபா. நான் ஏன் இந்த விலையை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, அது 1 கிலோ வெறும் 100 ரூபாங்க. பாண்டிச்சேரியில் அன்றைக்கி நம்ம விவசாயி பேசினார் பார்த்தீங்களா, 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு. 100 ரூபாய்ங்க, 450 ரூபாய்ங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், 200 லிட்டரில் 2 கிலோ கலங்குங்கிறேன். அப்போ இதுவே 900 ரூபா. 1000 மரம்னா 5 தடவை அப்படின்னா 5000 ரூபா செலவழிச்சா ஒரு பொருள் போடுவாங்க. தயவுசெய்து உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் நம்பர் தரேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. விலை 100 ரூபா தான். அந்த மாதிரி மனசோடு வாங்கி அந்த பயிரை பண்ண பாருங்கள். வாழையில் நோய் தாக்கத்தை சரி பண்ணாலே விளைச்சல் அதிகமாகிடும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, அதை மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயம் வெற்றி பெறலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்றால் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததான் என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களின் வாயிலாக எல்லா விஷயமே ஒரே நைட்ல ஒரே நாள்ல என்ன பண்ணிட முடியாது, செஞ்சிட ஒரே சாங்ல எப்படி அந்த மாதிரி அப்படி அந்த திரைப்படங்கள்ல ஒரே பாட்டுல ஓஹோன்னு ஆகிற மாதிரி காட்டினாலும் கூட அதுல படிநிலைகள் என்ன பண்ணிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுல இது நடக்குது, அடுத்த நாள்ல நடக்குது. அது ஏதாவது ஒரு சில அந்த அந்த அதுக்கு அந்த இயக்குனருடைய கலை வண்ணத்துல அது என்ன இருக்குன்னா மாறி, சிலது அப்படியே சீன் பை சீனா என்ன பண்ணிருப்பாங்க போயிருப்பாங்க. சில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா காலசக்கரம் சுழலுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சைக்கிள் டயர் சுத்துறது என்ன பண்ணிருப்பாங்க காட்டியிருப்பாங்க. அப்ப என்னன்னா இதெல்லாம் அவங்க சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள்.
இன்னொரு திரைப்படம், ஒரு மாதத்தினுடைய முதல் நாளும் மாதத்தின் கடைசி நாளும் எப்படி இருக்குங்கிறது ஒரு டூத் பேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விளக்கியிருப்பாங்க. அதாவது அந்த டூத் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அது முழு டூத் பேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உட்காந்து பிதுக்கி எடுக்கிற நிலைமைக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை நலிவடைஞ்ச அப்படிங்கிறதெல்லாம் சிம்பாலிக்காக காட்டக்கூடிய விஷயம். அப்போ அது போல இன்னைக்கு என் லைஃப்ல நான் என்ன எப்படி ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொண்டே இருப்பது, அதை எப்படி என்னுடைய பழக்க வழக்கங்கள் வாயிலாக நான் பேசக்கூடிய முறைகள், சில நேரங்களில் வந்து நண்பர்கள் ஏதாவது வெளியே போய் பேசணும் அப்படின்னா, ஏதாவது வெளியே கெட் டுகெதர் போயிருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபை திடீர்னு வாடி போடின்னு நம்மளை கூப்பிடுவாங்க. அப்புறம் கிண்டல் வேணா சொல்லுவாங்க, இன்னைக்கு மச்சான் 3 தடவை அவளை வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 4 தடவை கூப்பிட்டுட்டானா சாரி கேட்பா மச்சான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது எதுக்கு சொல்ல வருது அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு விஷயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு வந்து சில வார்த்தைகள் பேசும்போது இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் நான் பயன்படுத்திக்கிறேன். அப்போ இன்னைக்கு வந்து நான் 3 வார்த்தை தான் பயன்படுத்துவேன், அதுக்கு மேலே நான் பயன்படுத்த மாட்டேன். இன்னைக்கு வந்து நான் 2 வார்த்தையை அதை நான் குறைச்சிக்கிறேன். நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 3 வார்த்தை நான் எப்பயாவது பேசுறப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன். ஸோ அப்படி நமக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா நமக்கு தெரிந்த மாதிரியே நம்ம அப்படி முயற்சி மேற்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை பேசும்போதோ பழகும் போதோ எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியும், மேம்படுத்திக் கொள்ள முடியும். எஸ், நிச்சயமாக. தொடர்ந்து இன்னும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்ப்போம். இப்போ ஜென்ரலா ஆண்கள் வந்து நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட் நம்ம பார்க்குறோம், தனியாக தான் வருவாங்க, ஃபேமிலியா வரவே மாட்டாங்க. மேரிடு சரி, பேச்சுலரா அன்மேரிடும் வராங்க. இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விந்துஸ் கலிதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்னால, பாடி ஹீட்னால அவங்களுக்கு நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, சிறுநீர்ல வந்து வெளியேறது, அப்புறம் விரைப்புத்தன்மை குறைவு, அதுக்கப்புறம் கவுண்ட்ஸ் கூட லோ, மொட்டிலிட்டி லோ, இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா வந்து பேசுவாங்க, பார்ப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டும் நம்ம பார்க்குறோம். இது எதனால அவங்களுக்கு குறைகள் வருது, இதுக்கு என்ன ரெமெடி, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பாங்க. இதுல ரொம்ப வந்து நிறைய ஜென்ஸ் வந்து கஷ்டப்படுறது எதனால அப்படின்னா இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் அப்படிம்பாங்க, இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன். இந்த இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் தான் வந்து பாருங்க ரொம்ப வந்து நிறைய ஜென்ஸ் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் கஷ்டப்படுறாங்க. வயசு இதுக்கு கணக்கே இல்லைங்க. 20 வயசு பர்சனாலிட்டிஸும் கஷ்டப்படுறாங்க, மத்தியம வயசும் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஓல்டு ஏஜ் குரூப்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வயதாயிடுச்சு, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் கஷ்டப்படுறது அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளம். திருமணம் அப்படின்றது ஒண்ணா இருக்கும். நிறைய பேர் வந்து பாருங்க இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனால எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுதுங்க, கணவன் மனைவி உறவு முறையில விரிசல் வருது அப்படிம்பாங்க. இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்ஷன், அதாவது காய்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பாருங்க பெனைல் நர்வுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும், பீனிஸ்க்கு ரத்த ஓட்டம் பாயும், அதனால அந்த பீனிஸ் வந்து ஆட் இனஃப் ஆகும், நல்ல விரைக்கும். அதுக்கப்புறம் பெனிட்ரேஷனுக்கு பின்னாடி ஆக்ஷன் முடிஞ்சாது, அது வந்து தளர்ச்சி அப்படின்றது வரும். இவங்களுக்கு லைட்டா எரெக்ஷன்றது வரும், அட் த டைம் ஆஃப் பெனிட்ரேஷனே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளர்ச்சி அப்படின்றது வந்துடும். இதுதான் இவங்களோட மெயின் ப்ராப்ளமா இருக்கும். இத மருந்து மாத்திரையிலையும் உணவு முறை மாற்றங்கள் மூலியமாவும் வாழ்வியல் மாற்றங்கள் மூலியமாவும் நார்மல்சி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா 100% கொண்டு வந்துட முடியும், இல்ல டவுட்டே இல்ல. என்ன பேஷண்ட் வந்து நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா டயபெட்டிக்கான மெடிகேஷன்ஸ் ப்ராப்பரா எடுத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணும். இதுக்கு நிறைய உணவு மாற்றங்கள் இருக்கு. அதாவது சுகரையும் கண்ட்ரோல் வச்சுட்டு பண்ணலாம். ஆமா, சுகர் பேஷண்ட் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட நல்ல மெடிசன்ஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். டயட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட்லயும் நல்ல சக்சஸ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அது சிலர் சொல்ல மாட்டாங்க, ஜெனரலா வீக்கா இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நம்மளா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு மேடம், நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு. அதனால இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கானா நிச்சயமாக இருக்கு. பெரிய செலவும் கிடையாது, பெரிய விஷயமும் கிடையாது. ஆனா இது சக்சஸ் ரேட்டு மிக மிக அதிகம். அவங்க பேஷண்ட் கோஆபரேட் பண்ணாலே போதும். அதுவும் எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்தே நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். கரெக்ட். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் டயட்டு தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரோம். அதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
நம்ம நிறைய சீட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கு, இது போல உணவுகள் தான். ராகி ஒரு சிறந்த உணவு, மஷ்ரூம் கூட நல்ல ஒரு டயட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லிஸ்டே கொடுத்துடுறோம். இது இந்த டைம்க்கு இன்னைக்குள்ள இதெல்லாம் நீங்க சாப்பிடணும், அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுக்குறோம். மெடிசன்ஸ்லயும் நிச்சயமாக அந்த ஃபர்ஸ்ட் மந்தே 30 டேஸ்க்குள்ளவே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் தயங்கி பேசுவாங்க. அந்த 1 மந்த் கழிச்சோடனே மேடம் எனக்கு மெடிசன்லாம் ஓகே, டயட் நான் நல்லா ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அந்த வாரத்திலேயே அவங்க முடிச்சிடுவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் எந்த குறையும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனால ஓகே மேடம் நான் ஃபாலோ பண்றேன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படி கூட்டிட்டு வராங்க பசங்க. அப்படித்தான் மேலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே போல கவுண்ட்ஸ் குறைபாடும் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் உங்களுக்கு மொட்டிலிட்டி, அப்புறம் கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வித்தின் ஒரு 4-5 மந்த்ஸ்க்குள்ள சக்சஸ் ரேட் வந்துருக்கு. அப்படிதான் நம்ம பார்த்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் மேரீடு அப்படின்னா கப்புலாம் வாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்கும் நம்ம தனித்தனியா கன்சல்ட் பண்ணி ப்ராப்ளம் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து டயட் அட்வைஸ் கொடுக்கும்போது சக்சஸ் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான். அதனால நம்பிக்கையோட பொறுமையா கடைபிடிச்சா எந்த நோய்க்கும் தீர்வு உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராய் நாம் மாற வேண்டும் என்னால் செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாருக்கிட்டுமே இருக்க ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுவோம், ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் மேக்சிமம், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பண்ணுவோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். ரீசன் கூட என்ன ஏதுன்னு கூட நமக்குள்ள தேட மாட்டோம். அப்படியே நம்ம அடுத்து சொல்லிட்டு வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம பேசுனதை கூட எல்லாருமே பார்க்குறப்போ கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு மற்றவங்க விரும்பக்கூடிய வண்ணம் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேர் நமக்கு சேருமானா கண்டிப்பாக சேராது. நம்மளை யாரும் அப்படி பார்க்கவும் மாட்டாங்க. தொடர்ந்து அதை செய்யும் பொழுது பி கன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தொடர்ந்து செய்யறப்போ அது ரொம்ப அழகாகவும் தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையும் அழகாக மாறக்கூடிய ஒன்றாக அமையும். கண்டிப்பா இது நீங்க சொல்றப்போ ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஐ திங்க் 2005 2015 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஜான் மெக்கார்ட் அவர் பேர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன அப்படின்னா, நீங்க நமக்கு பேப்பர் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்து கோர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பின் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த சேஃப்டி பின் மாதிரியே இருக்கும். அதை அப்படியே கோர்த்து வச்சோன்னா அந்த பேப்பர் பண்டலா அப்படி அதை வச்சுக்கலாம். அதை நம்ம அந்த பின்னை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பின்னை வச்சு ஒருத்தர் வீடு வாங்கினாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா அவங்களால? ஆனா நடந்திருக்குது. அவர் என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இணையதளத்துல உங்களுக்கு தேவையில்லாத பொருள் என்ன பண்ணலாம், நம்ம விற்கலாம். நமக்கு செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் வாங்க விற்கணும் இணையதளங்கள் இருப்பது போல அப்போவே 2005 2015 எனக்கு அந்த காலகட்டம் சரியா எனக்கு தெரியல, அதுக்குள்ளதான். ஆனா அந்த டைம் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பின், இந்த பின் இன்னைக்கு எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள், ஆனால் அது யாருக்கோ தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிற கேப்ஷனோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆன்லைன்ல அதை விற்கிறதுக்கு போடுறாரு. அந்த பொருளை அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கி அதுல கிடைச்ச தொகையை வச்சு என்ன பண்றாரு, ஒரு டோரோட ஹேண்டில் லாக், நம்ம டோர்களை பயன்படுத்தல அந்த ஹேண்டில் பார் என்ன பண்றாரு அவர் திரும்ப வாங்குறாரு. அந்த பொருளை திரும்ப வித்து இதே மாதிரி ஒவ்வொன்றா வாங்கி வித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வீடு வாங்கி இருக்கிறாரு அவர். அது என்னன்னா தொடர்ச்சியான ஒரு முயற்சி, கன்சிஸ்டன்ஸ். ஒரே நாள்ல நடக்கல, ஆண்டுகள் நடந்திருக்குது. அப்ப அந்த ஆண்டுகள் வரைக்கும் அதை பொறுமையா ஓகே எங்க ஆரம்பிச்சதுன்னா வெறும் ஒரு சேஃப்டி பிளான், சின்ன ஒரு பேப்பர்ஸ் ஃபுல்லா மொத்தமா கன்சல்டேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பின் இங்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரு வீட்டுல போய் என்ன பண்ணிருக்க முடிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு கட்டத்துல இதை என்ன பெரிய மாற்றத்தை கொடுத்துற போதா அப்படின்னு நினைச்சிருந்தாலோ, இது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தாலோ இன்னைக்கு அந்த நிலைக்கு நிறுத்திருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. நீங்க இணையதளத்துல போய் கூட ஒரு பேரு மெக்கார்ட், ஐ திங்க் ஒரு பேரு தேடி பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில எதுவுமே தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதுதான் அதற்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், இதை நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஒரு மனிதனா நான் மாறிடுவேன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நம்ம மோசமானவனா இருந்திருப்போம். நம்ம ஒரே நாள்ல நான் திருந்திட்டேன் எல்லார்ட்டையும் சொன்னோம் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நாம் செயல்பேல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில நாட்கள் காட்ட தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன பண்ணும், மற்றவங்க கிட்ட நம்ம கிட்ட கூடிய மாற்றத்தை என்ன பண்ணும் எடுத்து சொல்லும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கான ஒரு அழைப்பு தான் இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். டெல்வின் ஸ்டெல்லா இன்று தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அம்மா ராக்கேல், மகள்கள் ருச்சிதா, யுகிதா, சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பிராங்க்லின் ஜோஸ், வினோ, ஹெலினா இன்று தங்களது 1ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அம்மா இசபெல்லா கஸ்பர், அக்கா வின்சி, மாமா லெரின்,
அத்தை நிர்மலா, மாமா அமல்ராஜ், குட்டீஸ் ஜுனலின், வெனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நாயகம் அந்தோணியம்மாள் இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தஞ்சாவூர் மறைமாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை சூசை மாணிக்கம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஹைதராபாத்தில் இருந்து பபி, செலின், நானு, ஜெசிகா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பீட்டர் பெர்னி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா வர்ஷினி பி ராயர், தாத்தா பீட்டர் பி ராயர், ஆச்சி மென்சிலா வாஸ், சகோதரி ஜோஷ்னி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருள்தந்தை சிரில்தாஸ் SVD இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உறவுகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாள் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடினாங்களோ எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள், ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பாடல் 132:8. ஆண்டவருக்கு ஒரு உறைவிடம் நாம் கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் கோயில் கட்டுகிறோம், ஜெபக்கூடங்கள் கட்டுகிறோம், கெபி எழுப்புகிறோம். எத்தகைய ஆனந்தத்தை, எத்தகைய நன்மையை அது நமக்கு தருகின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு இடம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களும் அந்த இடத்தில் வரும் பொழுது அது ஒரு அருளின் வாய்க்காலாக மாறுகிறது. ஆண்டவரோடு பேசலாம், நம்முடைய உள்ளக்கிடைகளை எடுத்து சொல்லலாம், அவருடைய மாட்சிமையை காணலாம். திருப்பா நமக்கு சொல்லுகிறது, ஒரு பக்தன் இவ்வாறு வேண்டுகிறான், ஆண்டவரே நான் விரும்புவது ஒன்றே, உம்முடைய கோவிலில் வர வேண்டும், அந்த திருப்பீடத்தில் உம்முடைய அழகை காண வேண்டும், உம்மோடு இணைய வேண்டும், உம்மில் ஒன்றித்து என்னை நான் மறக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இடமானது நம்மோடு அவர் வாழுகின்ற அது ஒரு இடமாக இருக்கிறது. சில சமயத்தில் அதை இடம் என்று சொல்லுகிறோம், மனிதனே கடவுள் வாழும் ஆலயமாக என்று சொல்லுகிறோம். அது ஒரு இடம் இல்லை, கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற உரையாடுகின்ற உரையாடல் என்று சொல்லுகிறோம். எதை எப்படி செய்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்வதை விட அவர் அதிகமாக அன்பு செய்கிறார். திருப்ப ஆசிரியர், இறைவா உமதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கட்டுகிறோம், அதில் எழுந்தருளி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவரிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறான், அவரிடமிருந்து ஆறுதலை தேடுகிறான், பகைவரிடமிருந்து விடுதலையை தேடுகிறான். அவன் அடிமையில் இருந்தான். எனவே அந்த அடிமை தொலையிலிருந்து விடுதலை அடைய இறைவனுடைய அந்த ஆற்றல் அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனோடு இருக்கும் வரைக்கும் அந்த எதிரிகள் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதிலே அவன் ஆறுதல் அடைந்தான், விடுதலை அடைந்தான், மகிழ்ச்சியை அடைந்தான், எல்லா செல்வங்களையும் அன்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவரோடு இணைந்து இருப்பது. எனவே ஆண்டவருடைய உறைவிடத்திற்கு நாம் செல்ல எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உற்றார் உறவினரை அரவணைக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய போதனையின் வழியாக சொல்லித் தருகிறார். இயேசுதான் இதற்கு ஒரு உண்மையான ஆதாரம். மக்களிடையே கடவுளுடைய உறைவிடம் இருக்கிறது, அதை விட்டு அவர் நீங்கவே மாட்டார். அவர்களுக்கு ஆறுதல் தருவார், துயரம் இராது, துக்கம் இராது, சாவு இராது, எல்லாவற்றையும் வென்று அவர்களுக்கு வாழ்வையும் உயிர்ப்பையும் அவர் தருகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய இடத்தை நாடி தேடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவும் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று கற்றுக்கொண்ட பாடம், எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் மாற வேண்டுமே ஆனால் நான் செய்ய வேண்டிய செயல்கள். இது ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் செய்யறதுக்கு கோடி கணக்கில் செலவாகும், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நினைச்சா கூட நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அழைப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, ஒருவரை ஒருவர் நேசிப்போம், உலகை அழகாக்குவோம்,
மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.